நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்களையும் தான் பார்க்க போகிறோம். முதலில் கேள்வியை பார்க்கிறோம். கேள்வி என்னவென்றால், ராமேஸ்வரம் செல்பவர்கள் தேவிப்பட்டினம் கடலிலும் நீராட வேண்டுமா என்பதுதான் கேள்வி. முறைப்படி சொல்லப்போனால், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தல் அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் மேற்கொள்வதை குறிக்கும் கிரகம் என்றாலே சந்திர கிரகம்தான். எனவே இந்த கேள்வியில் சந்திர கிரகம் இடம் பிடித்துள்ளது. மேலும் ராமேஸ்வரம் செல்பவர்கள் தேவிப்பட்டினம் கடலிலும் நீராட வேண்டுமா? கடல் என்றாலும் அதில் நீரை குறிக்கும். அதனால் அந்த நீரையும் சந்திரனோடு தான் நாம் ஒப்பிடுவோம் சாஸ்திரப்படி, அதாவது ஜோதிட சாஸ்திர முறைப்படி. எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் ஒரே ஒரு கிரகம் சந்திர கிரகம்தான். அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். பதில் என்னவென்றால், ராமேஸ்வரம் யாத்திரையில் அக்னி தீர்த்தத்திலும் கோவில் உள்ள தீர்த்தங்களிலும் நீராடுவது முக்கியம். தேவிப்பட்டினத்தில் நவகிரக கற்கள் இயற்கையாகவே அமைந்துள்ளன. இங்கு நீராடுவோருக்கு கிரக தோஷம் அகலும் என்பது ஐதீகம். ஆனால் அங்கு நீராட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எனவே இந்த கேள்வியில் என்ன இருக்கிறது என்றால், நாம் ராமேஸ்வரம் போகிறோம், அங்கிருந்து தேவிப்பட்டினம் கடலில் நீராட வேண்டுமா என்றால் அப்படிப்பட்ட எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனால் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்திலும் குளிக்க வேண்டும். அதே போல் கோவிலில் உள்ள 20 வகையான தீர்த்தங்கள், அதாவது கிணறுகள் உண்டு. அந்த கிணற்றில் நாம் குளித்து கடைசியில் கோடி தீர்த்தத்தில் நாம் குளித்து வரும்பொழுது பல நன்மைகளும் நமக்கு அள்ளித்தருவார் சிவபெருமான். அதே போல் அந்த ராமேஸ்வரம் கடந்து வரும்பொழுது தேவிப்பட்டினத்தில் குளிக்க வேண்டுமா என்றால், அங்கு இயற்கையாகவே நவகிரக கற்கள் அமைந்துள்ளன. அந்த நவகிரக கற்கள் இயற்கையாகவே அமைந்திருப்பதனால் அங்கும் பூஜை வழிபாடுகள் நடக்கிறது. அங்கும் நீராடுபவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் ராமேஸ்வரம் செல்லும்போது தேவிப்பட்டினத்தை கடந்து வரும்பொழுது அங்குள்ள கடலில் நீராட வேண்டும் என்பது எந்த விதத்திலும் கட்டாயம் கிடையாது. எனவே ராமேஸ்வரத்தில் அனைத்து தீர்த்தத்திலும் நீராடி சிவனை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அதுபோல் ஸ்ரீராமரையும் வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அதேபோல் தேவிப்பட்டினத்தில் சென்றாலும் அங்கே உங்களுக்கு நவகிரகம் அமைந்திருக்கும். அந்த கடலில் நீராட வேண்டும் என்றால் நீராடிட்டு வரலாம். அங்குள்ள கடவுளையும் நீங்கள் விருப்பப்படி அதாவது வணங்கிவிட்டு வரலாம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் ஒரே ஒரு கிரகம் சந்திர கிரகம். அந்த சந்திர கிரகத்தின் அடிப்படையில் நாம் கேள்விக்கான பதிலை பார்த்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யலாம். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.